மனுஷன் வாயில வைக்க முடியாது டி. ஒரு கழனி தண்ணி மாதிரி ஒரு சாம்பாரையும் உருளைக்கிழங்கையும் பொரிச்சு வச்சிட்டு இருந்தா. எனக்கு உருளைக்கிழங்கே ஆவாது வாயு. தின்னோன் வைய ஒரே காத்தா போய்கிட்டு கிடக்கும். அவ என்னடா இந்த பிள்ளைகளுக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும்னு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கா. வேற வழி இல்லாம ஊத்தி தின்னேன். அதான பாத்து இவ்ளோ நேரம் ஏதோ நாரிக்கிட்டு கிடந்ததே நீ. சரிடி வா மருமோ பிளாக்கி என்ன செஞ்சா? சமையலாம் பண்ணாளா? தீபாவளிக்கு எல்லாம் பண்டெல்லாம் போட்டியலா வீட்ல? ஆமாக்கா ஆமா. அவ போட்ட நல்ல அழகு போல முறுக்கு போட்டிருக்கா. அது ரவுண்டாவே இல்லக்கா. ஒரு சைடு கோணிக்கிட்டு இருக்கு. ஒரு மண்ணு பண்ண தெரியாத அந்த கிறுக்கிக்கு. அடடே இது நீலாம்பரியக்கா மாமியாலும் பிளாக்கி மாமியாலும்ல ஊர் ரெண்டு ஊர் என்னத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்காவோ போலயே. நீலாம்பரியக்கா மாமியை எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. ஆமா ஆமா சொன்னாவளா தீபாவளிக்கு வாராவோன்னு. அதான் வந்து இருக்காவோ போலயே. என்னத்த பேசாவோ அப்படி ரெண்டு பேரும்? என்னத்த ரெண்டு பேரும் பேசாவோன்னு கேப்போம். இப்ப உள்ளவளுக்குலாம் என்ன தெரியுது? ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி. அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாளுவனா எல்லாம் தெரியும். இவெல்லாம் வயல்லாம் பண்றது எல்லாம் யூடியூப் தான். போட்டு போட்டு தட்டி தட்டி பார்த்து பார்த்து பண்ணுது. அப்ப எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அத சொல்லுங்கக்கா. ஏட்டி ராஜோ உன் மவளுக்கு ஏதோ சம்மந்த பேசி முடிச்சிருக்கே நீ ஏட்டி. என்ன ஆச்சு? வந்தாவளா போனாவளா? என்ன ஆச்சு? ஒண்ணும் சொல்லல நீ. ஏக்கா அத சொல்லுடி. நீங்க இங்கனக்குள்ளே உங்க மருமக வீட்ல இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லலாம். நீங்க போய் உங்க மகா வீட்ல போய் இருக்கியா? அது எங்கன கிடக்கு? எனக்கு ஒண்ணு சொல்லியும் ஆவ மாட்டேங்கி. ஆமாக்கா நானே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே கேட்டுட்டீங்க. ஆமா ஆமா வந்தாவோ பூச்சாவோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கேட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் டி ராஜா. ஏக்கா நான் இன்னொரு விஷயம் சொல்லுதேன். மனசுலயே வச்சுக்கோங்கன்னு யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. என்னடி ராஜாவும் சொல்லு. நீ சொல்லி நான் யார்ட்டையும் சொல்லுவேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? அக்கா இந்த என் மவா கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் தாக்கா என் மருமக இருக்கா தெரியுமா? அவளை வீட்டுல வச்சிருக்கணும்னு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கையாவது சண்டைய போட்டு என் மவன்ட்ட ஒண்ணு இல்லாத எனக்கையாவது வத்தி வச்சு வீட்டை விட்டு துரத்திடணுக்கா அவளை. என்னடி சொல்லுதா? அப்படி சுலபமா பண்ண முடியுமா என்ன? அட பைத்தியம், என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கிடக்க இந்த பிளாக்கி மாமியா. என்னத்த பண்ண போறான்னு தெரியலையே. ஆமாக்கா அதுக்கு நிறைய ஐடியா வச்சிருக்கேன். என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துனாதான் எனக்கு நிம்மதி. ஒரு நகை போட்டுட்டு வரல, ஒண்ணும் செய்யல. என் மகன் வாழ்க்கையில வந்து இருந்துகிட்டு என் உசுரதான் வாங்குதா. அப்படி என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அக்கா என்கிட்ட ஒரு 2-3 பிளான் இருக்கு பாத்துக்கோங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போதைக்கு என் மவா கல்யாணம் நல்லபடியா முடியணும். அத மட்டும் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்குன்னு. பிளானுங்காலவுலயே என்ன பிளான்னு சொல்ல மாட்டீங்களா? சரிடி ஏதோ உன் விருப்பப்படி நடந்தா சரிதான். ஏக்கா உங்களுக்கு எப்படி? நீங்க வேணா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு தரேன். உங்க மருமகளே அடிச்சு பத்திருக்கீங்களா? என் மருமக உன் மருமக மாதிரியே இருக்க ஒத்தேல. என் மருமக ஒண்ணுக்கு 3 பெத்து போட்டிருக்கா. அவளை அடிச்சு பத்திரன்னு வைய அந்த 3 பயவுள்ள ஏன் மாமே இவ 4 பேத்துக்கு சேர்த்து எண்ணெயெல்லாம் பொங்கி போட சொல்லுவாவா. அதனால அதெல்லாம் நம்மளுக்கு லைக் பட்டு வராது. அவளை எனக்கு பிடிக்காதுதான். அதுக்கு இந்த வேலை கீழ செய்யும் போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு குத்தம் குறை சொல்லியே அவளை உசுர வாங்கிடுவேன். ஆனா அவளெல்லாம் அடிச்செல்லாம் பத்த முடியாது. ஆமாக்கா நீங்க சொல்லுதும் சரிதான். அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நீ ஒருத்தி தான் இருக்கா. எப்படியாவது என் மகன் மனசை மட்டும் கொஞ்சம் மாத்துனா போதும். அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு சீனை போட்டு அவளை வெளியில தள்ளிடுவேன். அட வீணா போன முண்டம் விளங்காத தண்டம். இந்த பிளாக்கி மாமியா கூட சேர்ந்து இந்த நீலாம்பரிக்க மாமியாவும்ல இப்படியே பேசிக்கிட்டு கிடக்கு. சீ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்க குடும்பம் விளங்காம போயிரும் போலயே. ஆனாலும் இந்த பிளாக்கி மாமியாக்கு எப்படிதான் இப்படிலாம் பேச மனசு வருதோ. அங்க கிடந்து அந்த புள்ள உளுந்து உளுந்து வீட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கு. இப்படிலாம் சொல்லுது. இருக்கட்டும் போய் எல்லாத்தையும் வத்தி வச்சிட வேண்டிதான். அப்புறக்கா எத்தனை நாள் இருப்பியே இன்னும்? தீபாவளி முடிஞ்சே 4-5 நாள் ஆயி போச்சுல. அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு கிளம்பிடுவேன் டி. ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லுதியா? சரிக்கா என் மவளுக்கு கல்யாண தேதிலாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க கட்டாயம் வந்துடணும். ஏட்டி ராஜா என்ன இப்படி சொல்லிட்டே நான் வராமையா? அதெல்லாம் வந்துருவேன் கண்டிப்பா. நல்ல கனவு காணு ராஜா. அங்க எங்க நடக்க போகுது? அதான் உன் மாவா நீலாம்பரியக்க மவன் பின்னாடிலாம் சுத்திக்கிட்டு இருக்கா. எப்படி இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல.
நீ நல்ல கனவு காணுமா கனவு காணு. ஏ லதா, மேடம் என்ன கிச்சன் பக்கமா வந்திருக்கிய? வயிறு கீறு பசிச்சிட்டா? இந்த தேங்காய் துருவி வச்சிருக்கேன், சட்னி அரைச்சதும் தோசை ஊத்தி தரேன், கொஞ்ச நேரம் இருனே. பிளாக் அண்ணி, நீங்க வேற, எனக்கு வயிறும் பசிக்கல, ஒண்ணும் பசிக்கல. அப்புறம் என்ன, வேற இது வேணுமா? காபி, பால், டீ இல்ல தண்ணி குடிக்காதியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லு நினைச்சேன், நீங்க தான் ஒரே பிஸியா இருந்தே சொல்லவே முடியல. என்ன விஷயம்? அப்படி என்ன விஷயம் லதா? மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் சரியாதான் இருக்கு, மனசுதான் சரியே இல்ல. அப்படி என்னடி ஆச்சு உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க ஆத்தாக்காரி எங்க காணோம் வீட்டுல எங்கேயுமே. இந்த பக்கத்து வீட்டுல நீலம்பிரியக்கா மாமியார் வந்திருக்குல்ல தீபாவளிக்கு வீட்டுக்கு, அதான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன்னு போச்சு. அப்படியாக்கும் அந்த பிசாசு அங்கேயா போயிருக்கு? லதா, 1000 தான் இருந்தாலும் அது உங்க அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. சும்மா கேடங்க நீ, எங்க அம்மா உங்களை போட்டு பாடா படுத்துதா. இருந்தாலும் அவளுக்கு ஏன்ட பேசிய பத்தில நீங்க. சரி சரி, அதை விடு, என்ன விஷயம், என்ன சொல்ல வந்த? ஏன் அண்ணி, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அவனை தனியா கூட்டு போய் சொல்லுந்தானே சொன்னீங்க. ஆமா சொன்னேன், நீ கூட போய் பேசிட்டு வந்திய. பேசிட்டு வந்தேன், அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த புது மாப்பிள்ள என்ன சொன்னா? 2 பேரும் தனியா போய் அன்னைக்கு பேசிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாரும் முன்னாடியும் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொன்னான். நான் நினைச்சேன் ஒருவேளை உனக்கு தான் மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டியோன்னு. அதனாலதான் நானும் அதுக்கப்புறம் அதை பத்தி உன்கிட்ட பேசவே இல்ல. அதை பத்தி திரும்ப கேட்டு உன் மனசுக்கு எனக்கு திரும்பியும் மாறிட கூடாதுன்னு. என்னைய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அந்த கிறுக்கு பையத்தை சொல்லுதே நீ, அந்த பைத்தியக்காரன் சொல்லுதா. எனக்கும் தான் விருப்பம் இல்ல, நானும் கலரா பொண்ணு பார்த்து முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ கருப்பா இருக்க. ஆனா என்ன செய்ய, நான் வேண்டான்னு சொன்னா அவ அம்மாக்காரியும் அவனை வந்து கொன்னு போடுவானா. அதுக்காண்டி நீ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன் வழியை பார்த்து போ, நான் என் வழியை பார்த்து போறேன்னா. என்னலங்க சொன்ன? அந்த பையன் அப்படியே சொன்னாங்க. அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாம தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கானோ? நீ கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலையை விரிச்சு போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான். அந்த கதையா தான் இருக்கு என் கதை. அட பேதியில போவா, இப்ப நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாத நீ. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. எங்க அம்மாக்காரி கிடக்கா, அவளை கல்யாணம் பண்ணி போய் அந்த வீட்டுல வாழ போறா, நாளா போய் வாழணும். அது மட்டும் இல்லாம என் மனசுல அந்த நீலாம்பரியத்து மகன் சுரேஷ் தான் இருக்கான். எப்படியாவது அவன் கூட என்ன சேர்த்து வைங்க, இல்லன்னு வைங்களேன். இல்லனா என்ன செஞ்சிருவ லதா? ஏதாவது தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாத, செத்துக்கிட்டு போயிராதடி. நல்லா சாவுனே, என்னைய பார்த்தா சாவுத மாதிரியே தெரியுது. நான் எனக்கு வரது கோவத்துக்கு எங்க அம்மா எல்லாரையும் கொண்டு போய் கட்டையை திருமணம் பண்ணுதாங்கன்னு கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்காரச்சுவே கம்ப்ளைண்ட் கொடுத்து, அப்படி அதுவும் ஆவலையே அவளை போட்டு தள்ளிட்டு நான் வீண் ஜெயில உட்கார்ந்துக்கிடுவேன். அதான பார்த்தேன், 1000 தான் இருந்தாலும் எங்க மாமியா மவளாச்சே, நீ அது சாகுதாச்சு. ஏட்டி லதா, அப்படிலாம் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிராத, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம். பிளாக்கி அண்ணி, உங்க ஒரு ஆளதான் இந்த வீட்ல நான் மனுஷியா மதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால உங்ககிட்ட சொல்லுதே, ஏதாவது பண்ணி நிப்பாட்ட பாருங்க. இல்லைன்னா நான் ஆக்ஷன்ல இறங்கிடுவேன், அப்புறம் கதை வேற மாதிரி போய் முடிஞ்சிரும். இவ என்ன நம்மள மிரட்டிட்டு போறா, நம்மளால என்ன செய்ய முடியும்? எப்படியும் வருவா, வரும்போது வாசல்ல விளக்கெண்ணெய் ஊத்தி வைக்க, வலிக்கு கீழே விழுந்து மண்டை உடையட்டும். அப்பமாவது ஒரு 4-5 மாசம் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாம இருப்பா. இவ வேற எடுத்தோன் கவுத்தோன்ல ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்ப நான் என்ன செய்வேன்? அந்த சைடு போய் சொல்ல முடியாது, இந்த சைடு போய் சொல்ல முடியாது. இவ வேற நீலாம்பரியக்கா மகனை வேற மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க, அவகிட்ட இத பத்தி பேச முடியாது. இப்ப நான் என்ன செய்வேன்? லட்டிட்ட தான் கேட்கணும் என்ன செய்யலான்னு. அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏக்கா நீலாம்பரியக்கா எங்க இருக்கியா? ஏக்கா ஏட்டி லட்டு வா, என்னத்தை இப்படி மூச்சரைக்கு ஓடியார? என்ன ஆச்சு? வா உள்ள வா. நான் உள்ள வர்றதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குக்கா நீங்க இப்படி ஏமாலியா இருக்கிய அத சொல்லுங்க முதல்ல. ஏட்டி பைத்தியம், என்ன ஆச்சு டி? எதுக்கு அப்படி சொல்லுது? வந்தது வராதுமா, என்ன ஆச்சு? என்னத்தை சொல்லுவேன், இப்படி இருக்கியல நீங்கெல்லாம். ஏட்டி என்னதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டி. தீபாவளிக்கு எங்க அத்தை வந்து இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அது தேங்காய் சட்னி அரைச்சு கொடுத்தா திங்காது. அதான் தக்காளியை வெட்டிக்கிட்டு இருந்தேன், தக்காளியை வதக்கி சட்னி அரைக்கணும். தேங்காய் சட்னி அரைச்சு கொடுத்துட்டா ஏன் தேங்காய் சட்னி தான் உன்னால அரைக்க முடிஞ்சுதான்னு கேட்கும்.
ஆமா, நீங்க தக்காளி சட்னி அரைச்சு கொடுத்துட்டா மட்டும் ஏன் மருமவ தக்காளி சட்னி அரைச்சு கொடுத்துட்டால எவ்வளோ நல்ல மருமவா அப்படின்னு சொல்ல போது பாரு. அப்பவும் ஏதாவது குறைதான் சொல்ல போகுது. ஆமா, அதுவும் உண்மைதான். சரிடி, எதுக்குடி இப்படி சிடுசிடுன்னு வந்திருக்க? என்னத்த சொல்லுவேன், அதை கேட்டதுல இருந்து என் ரத்தெல்லாம் கொதிச்சு போயிருக்கு. ஐயோ பாவம், உங்க வாழ்க்கையும் பிளாக்கி வாழ்க்கையும் கெடுத்துட கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு வந்துட்டேன். என் மாமியா மட்டும் இருக்கட்டும், மண்டையில உள்ள முடியெல்லாம் வாஞ்சி தூரள்ளி போட்டிருப்பேன் நேரம். ஏடி, அப்படி என்ன ஆச்சு சொல்லிட்டு நீ வந்ததுல இருந்து எனக்கலாமோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்னு சொல்ல மாட்டீங்க? சரி சரி, உங்க அத்தை எங்க வீட்ல இருக்காத? ஆமாட்டி, ஆமா, வீட்ல இல்ல. அவ ஃப்ரெண்ட் இருக்காவுல்ல, அந்த பிளாக்கி மாமியார் ராஜம், அத பார்த்துட்டு வரேன்னு போச்சு. ஆமா, நல்லா போச்சு வாச்சின்னு அது போச்சு. அதை பார்த்துட்டு வந்துதான் நான் இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அவ மாமியாவும் உட்காந்து உங்க ரெண்டு பேரையும் பத்தி தான் பேசிக்கிட்டு கிடந்தாவோ தெரியுமா? அது கேட்டுட்டு வந்தாட்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க. அது ரெண்டும் சேர்த்துச்சுன்னா எங்க ரெண்டு பேரை பத்தி தான் பேசணும் உனக்கு தெரியாதா? ஏதோ அலுசமா ஏதோ பேசின மாதிரி எது எங்களை பத்தி பெருமையா சொல்லுச்சோ அதான் இப்படி கோவப்படுத்தியோ. ஒருவேளை அப்படி சொன்னாதான் அதிசயம். பெருமையா சொல்லிட்டாலும் ஏக்கா இப்படி இருக்கிய? பேசாம சண்டைய போட்டு விடுங்கக்கா. அது உங்க மாமியா என்ன சொல்லுது தெரியுமா? அவ என்ன செஞ்சாலும் நான் குறைதான் சொல்லுவேன். அவ இது வச்சா அது வச்சா நல்லா இல்லைன்னு சும்மா சொல்லுவேங்க. நீங்க என்றானா தேங்காய் சட்னிக்கு பதிலா தக்காளி சட்னி அரைக்கிங்கிய. இதுலயும் பிளாக்கி மாமியா இருக்கா பாருங்க, அவ உங்க அத்தைக்கு 4 படி மேல. கேட்டியலா? அவ கூட சேர்ந்துதான் உங்க அத்தையும் இப்படி ஆக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. ஏட்டி லட்டு விடுடி, அவ பேசினாப்ல எதுவும் ஆயிருப்போதா? அவ வாங்கி பேசிட்டு போறாவோ. எங்க அத்தை இந்த தீபாவளிங்க போய் தானே எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா வருமா சொல்லி அது இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ கிளம்பி போயிட போகுது. பின்ன என்ன? அந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் தப்பிச்சிய. கேட்டியலா? உங்க கூட மட்டும் இருந்துச்சோ அது என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு இப்படி 3 பிள்ளை மட்டும் இல்லைன்னா உங்களையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேங்க. ஏட்டி என்ன சொல்லுது? அப்படியே சொல்லுச்சு? ஆமாக்கா. அடே, அடிச்சு பத்தினாப்புல போறதுக்கு நம்மளுக்கு நேத்து தான் கல்யாணம் முடிச்சிருக்கு பாரு. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. ஒண்ணுக்கு 3 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். நினப்புதான் அதுக்கு. ஏன் இப்ப நீ அடிச்சு பத்திட்டு மவனுக்கு இங்க கியூ கட்டி நிக்கவலாமோ? அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாமோ? அதானே. அது மட்டும் இல்ல, அவ எப்படி சொன்னாவும் நான் சொல்லுவேன் கரெக்டா. அதை கேளுங்க முதல்ல. ஒரு வேளை அவளுக்கு பிள்ளை குட்டி இல்லைன்னா அடிச்சு பத்திருப்பேன். இப்போ 1க்கு 3 பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. அவளை நான் எதுவும் பண்ணி துரத்தி கிருத்தி விட்டுட்டேன்னு வேணா அந்த 3 பிள்ளையில பத்தாவதுக்கு என் மவனையும் சேர்த்து வச்சு நான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால உங்களை வச்சிருக்கேங்க, தெரியுமா? அதான பார்த்தேன். எனக்கு தெரியும்டி அந்த கிழவி அந்த அளவுக்கெல்லாம் போவாது. நீ அவளுக்கு வேலை பார்த்து சாவுறதுக்கு ஒருத்தி வேணும்ல, அதுக்காண்டியாவது அது அந்த அளவுக்கெல்லாம் போவாது. இருந்தே என் உசுர வாங்குவோம், அவ்வளவுதான். ஆனா அந்த லெவலுக்கு பிளாக்கி மாமியே போயிட்டாக்கா. அவ சொல்லுதா உங்க அத்தைட்ட, நான் அவன் அவளுக்கு இப்ப நம்ம பூ வைக்க போனோம் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் மட்டும் முடிச்சதும் பிளாக்கிக்கு என்னத்தையாவது பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்த போறேங்க அக்கா. அட பாதவத்தி, அவ செய்வாட்டி. அவ செய்யற ஆளுதான் அந்த ராஜம். 5க்கு 2 பேசுவேண்டி. அந்த பிளாக்கி வாயவே திறக்க மாட்டா அவ மாமியாட்ட. என்னத்தையும் ஒண்ணு சொல்லிட்டானா இழுவிக்கிட்டு நிப்பா. அவளே போய் இப்படி அனுப்பணும்னு நினைக்க பாரு. வேற எவ்வளவு வந்திருந்தான்னு வைய, இந்நேரத்துக்கு அவ மண்டையில் உள்ள முடியெல்லாம் ஆஞ்சி மிளகா அரைச்சிருப்பா. அத சொல்லிங்க. சரிக்கா, நானும் கிளம்புதேன். எனக்கெல்லாம் ஒரே அவ பேசுறத பார்த்துட்டு ஒரே வியாசடியா போச்சு. ஏட்டி இரு, சாப்பிட்டுட்டு போலாண்டி. தோசை சுடுதம்ல. வேண்டாம்ப்பா, உங்க அத்தைக்காரி வந்துருவா. அவளை பார்த்தேன்னா என் வாயும் சும்மா கிடக்காது. என்னத்தையாவது சொல்லி போடுவேன், பிறகு சண்டையாகிக்கிட்டு கிடக்கும். அது வர்றதுக்குள்ள நான் போறேன். அவ ஊருக்கு அவ மாவ வீட்டுக்கு போனது எனக்கு போன போடுங்கன்னா அதுக்கப்புறம் நான் வரேன். சரிடி சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி மட்டும் பிளாக்கிட்ட சொல்லாத. ஐயோ பாவம், அவ ஆட்டுக்கு இருக்க பிறகு இதே நினைச்சுக்கிட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு கிடப்பா. நம்ம தான் இருக்கோம்ல, அவளுக்கு அப்படிலாம் ஒரு நிலைமை வர விட மாட்டா. சரியா? அவட்ட இப்போதைக்கு சொல்லாத, பைய சொல்லிக்கலாம்.